தென் மாவட்டங்களில் சற்றும் எதிர்பாராத அளவில் பெய்த கனமழை பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஆனால் எதிர்கொள்ள தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் பாதிப்புகளின் தீவிரத்தை வெகுவாக குறைக்க உதவியது. தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும் என அறிவிப்பு வெளியானவுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. பிரசவத்திற்கு ஒரு வார காலமே உள்ள கர்ப்பிணிகள் முன்கூட்டியே மருத்துவமனைகளுக்கு வருமாறு திருநெல்வேலி ஆட்சியர் அறிவுறுத்தினார். பால் விநியோகம் பாதிக்காமல் இருக்க சேலத்தில் இருந்து போதுமான பால் பொருட்கள் முன்கூட்டியே அனுப்பப்பட்டன. மேலும் மீட்பு நிவாரணப் பணிகளை கவனிக்க KN நேரு, வேலு, P மூர்த்தி, ராஜகண்ணப்பன் ஆகிய அமைச்சர்கள் பகுதி வாரியாக நியமிக்கப்பட்டனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கி தவித்த மக்களுக்கு தடையின்றி உணவு நிவாரணப் பொருட்கள் சென்று சேர நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஒருங்கிணைப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டனர். பெருமழை நாள் முழுவதும் பொழிந்து தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் மக்களின் அவதி பன்மடங்கானது. வெள்ளத்தில் சிக்கியவர்கள் தேசிய, மாநில பேரிடர் மீட்பு படையினர் மூலம் மீட்கப்பட்டனர். காவல்துறையினரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் களமிறக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. தூத்துக்குடி புஷ்பா நகரில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டிற்குள் சிக்கி தவித்த கர்ப்பிணியை மக்களவை உறுப்பினர் நேரில் சென்று மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிகழ்வும் அரங்கேறியது. அதே பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த மற்றவர்களை டாரஸ் லாரி மூலம் மீட்டு நிவாரண முகாம்களுக்கு கனிமொழி அனுப்பி வைத்தார். உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மீட்பு நிவாரண பணிகளை முடுக்கிவிட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சிக்கி தவித்த பக்தர்கள் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானவுடன் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் உத்தரவின்படி அவர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். திருச்செந்தூரில் இருந்து சென்னை புறப்பட்ட ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கிக் கொண்டு அதிலிருந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் 2 நாட்களாக தவித்தனர். அவர்கள் பேரிடர் மீட்பு படையினரால் படகுகள் மூலம், ஹெலிகாப்டர்கள் மூலமும் மீட்கப்பட்டனர். கனமழைக்கு பின் நெல்லையில் 70 கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் சேதமடைந்த நிலையில் நீர் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குடிநீர் வடிகால் வாரிய இயக்குநர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். தூத்துக்குடியில் உள்ள மாநில அரசின் கனநீர் ஆலையில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அமிலக்கசிவு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்தவுடன் அங்கிருந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். தொழில்நுட்ப நிபுணர் குழு அங்கு சென்று உபகரணங்களை சரி செய்து அமிலக்கசிவு ஏற்படுவதை தடுத்து நிறுத்தியது. கடற்படை ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் உணவு பொட்டலங்கள் ஆங்காங்கே போடப்பட்டன. மழைக்காலத்தில் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டவர்களுக்கு அவரவர் பகுதியிலேயே சிகிச்சை பெற வசதியாக சிறப்பு மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டன. மனிதர்கள் மட்டுமில்லை, கால்நடைகளும் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டன. விஜயநாராயணம் அருகே கருமேனி ஆற்றின் நடுப்பகுதியில் சிக்கிக் கொண்ட 350 ஆடுகள் 12 மணி நேர நீண்ட முயற்சிக்கு பின் கயிறு கட்டி மீட்கப்பட்டன.